Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கேள்விக்கான பதில் இன்றைக்கி 43rd எபிசோடில் இருக்கும். லாஸ்ட் எபிசோடில் மித்துனோட சில கமெண்ட்ஸை நம்ம வாசிக்காமல் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் சில கமெண்ட்ஸ் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த எபிசோடில் அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து இன்னும் நிறைய நியூ கமெண்ட்ஸோட நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் மித்துன் கேட்டிருக்கிற நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா, பவன் அண்ட் தேவ்ஜிரி நியூ சீரியல் டைட்டில் இஸ் மிஸ்டர் மனைவி சீசன் 2 சேவ் ஜோடி இன் திஸ் நியூ சீரியல். மிஸ்டர் மனைவி சீசன் 2 கிடையாது, ஆனால் அவங்க சேம் ஜோடி தான். பராசக்தி அப்படிங்கிற டைட்டிலில் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. பூங்காற்று திரும்பமா நியூ சீரியலில் சோபனா குவிட் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா கலைஞர் டிவிலேயும் ஒரு சீரியலில் அவங்க வந்து கமிட் ஆகிருக்காங்களே. ஸோ இதனால் அதில் வந்து குவிட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. பூங்காற்று திரும்பமா சீரியலை பற்றி எந்த விதமான அப்டேட்டும் இதுவரை கிடைக்காம இருக்கு. ஸோ அது கிடைச்ச உடனே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆடுகளம் சீரியல் ஜூலையில் லான்ச் ஆகுமான்னு கேட்குறாரு. ஸோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் கிட்ட லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கிடச்சி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சுமித்ரா என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியாவோட சீசன் 2 வந்துருச்சு, ஆனால் ஏன் மாமா மனசிலாயோ சீசன் 2 வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மாமா மனசிலாயோ மீடியா மெசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஒன் ஆஃப் த ஷோ. அவங்க வந்து டிசிடிசி சீசன் 2 எடுக்கிறாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் மாமா மனசிலாயோ சீசன் 2 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஜெயினுல் என்ன கேட்குறாருன்னா, பூவே செம்பூவே சீரியல் எப்போ வரதுக்கு சான்சஸ் இருக்குது, எந்த ஸ்லாட்டில் வர சான்சஸ் இருக்குது. இந்த சீரியல் நான் பிரைம் டைமில் வரதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்குது. பட் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கதிர் என்ன கேட்குறாருன்னு பாருங்களேன். அண்ணா சன் குடும்ப விருதுகள் 2018 குஷ்பு மேம் வந்து நந்தினி சீசன் 2 சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் இது வரைக்கும் வரலையே, எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக நந்தினி சீசன் 2க்கு பதிலாக தான் ஜோதி அப்படிங்கிற சீரியல் எடுத்தாங்க. ஸோ ஜோதி சீரியல் பார்த்திங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் வந்து ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நந்தினி 2 அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக அவங்க எடுக்கலை. இன்னமேல் எடுப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய டவுட் தான். நெக்ஸ்ட் கோடி மாஸ்டர் என்ன கேட்குறாருன்னா, இதயமில் ஆண்டாள் நகர் ஃபிட் பண்ணிட்டாங்களா 2 o'clockல. ஸோ அதனால தான் அது 2+ ரேட்டிங் வாங்குதா, இதை ப்ரைம் டைமுக்கு மாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க 2 பேரும் காமிக்கல என்னன்னு தெரில. பட் ப்ரைம் டைமுக்கு இதயம் சீரியல் வரதுக்கு சான்சஸ்லாம் கிடையாது. கெட்டி மேலம்ல எதுக்கு மகேஷ் சைக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து அவரோட கேரக்டர், அதாவது ஒரிஜினலான கன்னடாலையுமே இதே மாதிரி தான் அவரோட கேரக்டர் இருக்கும். ஸோ அப்படியே இங்கேயே ரீமேக் பண்ணுறாங்க. வீரா சீரியலில் அவங்க நியூ வில்லியாக வந்திருக்காங்களே. ஸோ அவங்க வந்து மாறனை வந்து மேரேஜ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதே மாதிரி தான் சக்தியும் பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறிட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ அவர் ஏதோ பிளானில் இருக்கார் போல். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கௌசிக் என்ன கேட்குறாருன்னு பாருங்களேன். ரோஜா சீசன் 1 வரைக்கும் சீசன் 2க்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, எப்படி வந்து அவங்க ஆசிரமத்துக்கு வந்தாங்க, எப்பயுமே அர்ஜுனை வந்து ரோஜா வந்து சார் தானே கூப்பிடுவாங்க, ஆனால் இதில் வேறு மாதிரி கூப்பிடுறாங்களே. சீசன் 1ல் அர்ஜுனுக்கும் ரோஜாவுக்கும் பையன் தான் பிறந்தான், எப்படி திடீர்னு மலர் அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொண்டு வந்தாங்க பொண்ணா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஏது அப்படின்னா அவங்க கேட்குறது வந்து சரிதான். ஏன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா லாஜிக் இல்லாமல் தான் வருது. ரோஜா வேறு, ரோஜா சீசன் 2 வேறு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ்க்கு பிடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ரோஜா சீசன் 2 அப்படிங்கிற டைட்டிலில் தான் எடுத்திருக்காங்களே தவிர ரெண்டுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லாமல் தான் சீரியல் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் கோடி மாஸ்டர் என்ன கேட்குறாருன்னா, ராமாயணம் சீரியல் 6:30க்கு டிஆர்பி குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், குறைஞ்சிருச்சு தான். நெக்ஸ்ட் எதுக்காக வந்து சந்தியா ராகமில் சீனோ கேரக்டர் நெகட்டிவாக இருக்குது, இப்போ நெகட்டிவாக இருக்குது, போக போக கூட சேஞ்ச் ஆகிடலாம். ஒய் சடன்லி சேஞ்சு கதிர் சக்தி இன் எதிர்நீச்சல் இலக்கியா டோன்ட் நோ வாட் ஹேஸ் மல்லி ஹேஸ் சேம் போரிங் ஸ்டோரி ஆல்வேஸ் ரிப்பீட்டிங். ஸோ என்ன தான் சேம் ஸ்டோரி இருந்தாலும் மல்லி சீரியலுக்கு நிறைய ரேட்டிங் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஸ்டோரியெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஹரிஷ்குமார் நிறைய கமெண்ட்ஸ் கேட்குறாரு. சரிகமாவோட நியூ சீரியலோட நேம் என்ன, இப்போதைக்கு அது ரிவீல் ஆகலை, ரிவீல் ஆன உடனே ஷேர் பண்ணுறேன். ராமாயணா ஏன் வந்து டிஆர்பி குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ போகிறப்பே பார்த்திங்கன்னா டிஆர்பி நிறையா வரும்னு எதிர்பார்த்தா குறைஞ்சி போயிடுச்சு, போக போக குறைஞ்சிட்டு தான் இருக்குது. அப்கமிங்கில் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். கான்ஸ்டபிள் மஞ்சு சீரியலோட தமிழ் ரீமேக் வந்து வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போதைக்கு வரலை, அப்படி வந்துச்சுன்னா நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். சரிகமாவோட இன்னொரு சீரியல் வேறு வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் வந்து இப்போ டெலகாஸ்ட் ஆகிட்டு இலக்கியா சீரியல் மல்லி சீரியல்லாம் முடிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ இப்போதைக்கு வருது, அவ்வளோதான். எப்போ வருது அப்படின்னு தெரியல, ஏன்னா நிறைய சீரியல்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வர சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பிரியமான தோழி சீரியலோட சாண்ட்ரா இப்போதைக்கு எந்த சீரியல்லையும் கமிட் ஆகலை. 6:30 டெலகாஸ்ட் ஆகிட்டு ராமாயணம் சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா வீர ஹனுமான் சீரியல் அப்படி இல்லைன்னா கார்த்திகேயா சீரியல் இது வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ மறுபடியும் ஒரு டப்பிங் சீரியலை வந்து டப் பண்ணி அவங்க டெலகாஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பெரிய டவுட் தான். ஏன்னா சன் டிவியில் ஆல்ரெடி ஒரிஜினல் சீரியல்ஸே நிறைய வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ நியூ டப் சீரியல் வரது பெரிய டவுட் தான். நெக்ஸ்ட்டுமே அவர் தான் இன்னுமே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. 7th சீரியல் முடிய போகுதா, இப்போதைக்கு 7th சீரியலுக்கு ஏன் கிடையாது. கயல் சீரியல் முடிய போகுதா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ கயல் சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கிடச்சிட்டு இருக்கு. அஃபிஷியலாக நியூஸ் கிடச்ச உடனே நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஆல் ஓவர் இந்தியாவில் டாப் 5 சேனல்ஸ் என்ன, ஆல் ஓவர் இந்தியா தெரியல,
தெரியல. ஆனால் டாப் 3 இப்போ எனக்கு தெரிஞ்சபடிக்கு சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் அப்படின்னு தான் தமிழை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. ஸோ இனியா சீரியல் ரிஷி இப்போதைக்கு எந்த சீரியல்லையும் கம்மிட் ஆகலை. நெக்ஸ்ட் பூர்ணிமா பாக்கியராஜ் மேம் மறுபடியும் மல்லி சீரியலுக்கு எப்போ வருவாங்கன்னு கேட்குறாங்க. அது இப்போதைக்கு இல்லை, ஏன்னா அவங்க கார்த்திகை தீபம் சீரியலில் வேறு என்ட்ரி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஃபியூச்சரில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மல்லி சீரியலோட ஸ்டோரி எப்போ சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் எப்போ ஒன்று சேர்றாங்களோ அப்போ டிஆர்பி கண்டிப்பாக அதிகமாக வரும். இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் சாந்தி நிலையம் சீரியலும் சாந்தி நிவாசா சீரியலும் ஒன்று தானா, அதோட ரீமேக் தானான்னு கேட்குறாரு. ஸோ அது இப்படி கிடையாது, 2 வேறு சீரியல்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு சாந்தி நிவாசா சீரியலை ரீமேக் பண்ணி தான் அருவி சீரியல் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மித்துன் தான் நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருக்காரு. ரோஜா 3 வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். பவித்ரா சீரியலில் பவி அண்ட் அர்ஜுன் மேரேஜ் இப்போதைக்கு வராது. தங்கமகள் சீரியல் முடிய போகுதா, அப்படிலாம் கிடையாது. மணமகளேவா சீரியல் டைட்டில் சாங் எப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அது என்னன்னு தெரில, இன்னும் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. புனிதா சீரியல், மணமகளேவா சீரியல், இந்த 2 சீரியல் முடிய போகுதா. பிகாஸ் நிறைய நியூஸ் சீரியல் சன் டிவியில் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த 2 சீரியல்ஸும் நல்ல டிஆர்பி வாங்கிட்டு இருக்கிற சீரியல். ஸோ இந்த 2 சீரியலில் முடிக்க மாட்டாங்க. பொன்னி கண்மணி அன்புடனோட மகா சங்கமம் மறுபடியும் வருமா? ஸோ மறுபடியெல்லாம் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. ஜீ தமிழில் மகா சந்தேசம் சீரியலோட ரீமேக் தமிழில் வருதா, எஸ் ஆர் நோ? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது ரீமேக்லாம் பண்ணல. ஸோ ராடனோட நியூ சீரியல் கலைஞர் டிவியில் வரதுனால தாயம்மா குடும்பத்தார் சீரியல் முடிய போகுதா. ஸோ இங்கே வருதுங்கிறதுக்காக அங்கெல்லாம் முடியறதுக்கு சான்சஸ் கிடையாது. மனசலாம் சீரியலில் 3 PM வந்து டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாகினி 7 2026 லான்ச் ஆக போகுதா. ஸோ 2026 லான்ச் ஆகும், ஜனவரியில் லான்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரில. ஸோ ஃபைனலாக ரவுடி பிரதர்ஸோட கமெண்ட்ஸோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். சன் டிவியோட நெக்ஸ்ட் நியூ சீரியல் என்ன, ஆடுகளம் தாங்க நெக்ஸ்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. எதிர்நீச்சலோட நெக்ஸ்ட் ஸ்டோரி ட்ராக் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆடுகளம் சீரியல் வென் டெலிகாஸ்ட் ஏப்ரல் 1st வீக் கிட்ட லான்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் ராகவி சீரியலில் ட்ராப் பண்ணிட்டாங்க, நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். கயல் சீரியல் எப்போ கிளைமேக்ஸ் வர போகுது. ஸோ அது அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆன உடனே நான் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சன் டிவி சீரியலோட கிளைமேக்ஸ் என்ன, ஸோ அதுவுமே தெரில, இப்போதைக்கு தெரிஞ்ச உடனே சொல்கிறேன். ஸோ நிறைய நியூ சீரியல்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ 3:30க்கு வந்து சீரியல் வரதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு, நானுமே ஷேர் பண்ணேன். இப்போதைக்கு எதுவும் தெரியல, அகைன் அவங்க பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். கெட்டி மேலமில் விராட் ஹீரோ ஆர் வில்லன், அவர் வில்லனா மாதிரி தான் ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ அவரோட கேரக்டர் அந்த சீரியலில் அப்படி, அதுக்காக அவர் ஹீரோ இல்லைன்னு ஆயிடாது. நந்தினி 2 வருமா, வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். அன்னம் சீரியலோட லாஸ்ட் வீக் டிஆர்பி என்ன கரெக்டாக 7+ கிட்ட எடுத்துருந்துச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் செல்லமே சீரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஷ்ணு ஹீரோவாக நடிக்கிறாரு. ஹீரோயினா யார் நடிக்கிறா அப்படின்னு சொல்லி இன்னுமே நியூஸ் கிடைக்கல. கிடைச்ச உடனே நான் அதை உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ரிமைனிங் இருக்கிற கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளைஸ்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.